அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு உடம்ப பார்க்காம கடைசியில் வந்து கை வலி, கால் வலி, மூட்டு வலி, சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனையில் வந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கக்கூடிய நிலையில் தான் பலர் இருக்கிறாங்க. அந்த நிலை ஏன் அப்படின்றத கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, ஓடி ஓடி சம்பாதிக்கிறப்பயே உடம்பையும் கொஞ்சம் நாம் பக்குவமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சம்பாதிச்ச பணத்தை நாம் அனுபவிக்கவும் முடியும். அந்த வகையில் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்காக, ஆரோக்கியத்துக்காக யோகாசனத்தை பற்றி பார்த்துருக்குறோம். அது எப்படி சாப்பிடணும்னு பார்க்குறோம், எப்படி குளிக்கணும், எப்படி தண்ணி குடிக்கணும், இப்படின்னு பல விஷயங்களை பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்குறது. அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணாலே நமக்கு வந்து ஆரோக்கியம் கூடும், மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எப்படி தூங்கணும். எல்லாருக்கும் தூங்க தெரியும், எல்லோரும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எப்படி தூங்குனா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம் வரும் அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் நீங்கள் 8 மணிக்கு தூங்குறீங்களா, 10 மணிக்கு தூங்குறீங்களா அப்படின்றது உங்களோட வேலையை பொறுத்து. குறைந்தது தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உணவு எடுத்துருக்கணும். குறைந்தபட்சம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்பிட்றணும். ஏன்னா சாப்பிட்ட உடனே தூங்குனீங்க அப்படின்னா சாப்பிட்ட உணவுகள் ஃபேட்டாக மாறி அது பிரச்சனையாகும், ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 1.5 மணி நேரமாவது முன்னாடி சாப்பிட்ருக்கணும். அப்போ சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் தெருவுலையோ இல்லை ஊருக்கு அவுட்டர்லையோ லேசாக மிதமாக அப்படியே ஒரு காத்தாட ஒரு நடை போயிட்டு வரலாம். அடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெந்நீர், இளம் சூடான வெந்நீர் குடிச்சிட்டு தூங்கலாம். பாலில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு குடிச்சிட்டு தூங்கலாம். இல்லையா கடுக்காய் டீ, ஒரு டம்ளர் வெந்நீரை சும்மா ஒரு சிட்டிகை கடுக்காய் பொடி போட்டு கலந்து குடிச்சிட்டு தூங்கலாம். இதெல்லாம் நல்ல தூக்கம் வரும். அதே போல் தூங்குகிற ரூமில் வெளிச்சம் வந்து மிக மிக குறைவாக இருக்கட்டும். வெளிச்சமே இல்லாமல் தூங்கினா ரொம்ப நல்லது. இல்லை கொஞ்சம் வெளிச்சம் வேணும் அப்படின்னா ரொம்ப குறைவான ஒரு வெளிச்சம், அதாவது இருட்டு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் இல்லாமல் நீங்கள் தூங்குங்க. இல்லைன்னா கண்ணுக்கு நல்லா கருப்பு துணியவோ இல்லை ஏதாவது ஒரு துண்டோ கர்ச்சீப்போ போட்டு கண்ணை வந்து நல்லா மூடிட்டு கூட தூங்குங்க. இருட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் தூக்கம் வந்து நல்லா வரும். அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம தூங்குறப்ப ஒவ்வொருத்தர் குப்பரடிச்சு படுத்து தூங்குவாங்க, மல்லாக்க படுத்து தூங்குவாங்க, அவங்கவுங்க சௌரியத்துக்கு படுத்துவாங்க, கையை காலை குறைச்சிட்டுலாம் தூங்குவாங்க. ஆனால் தூங்கும் முறை அப்படின்றது இடது பக்கமாக படுத்து ஒரு கழித்து தூங்கினா தான் இருதயம் நல்லா வேலை செய்யும். ஏன் அப்படின்னா இருதயத்துக்கு நல்லா ரத்தம் போகும். ரத்தத்தை வந்து